இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு ஒரு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறணும். பாருங்கள், வெங்காயம் சேர்த்துக்கலாம், டூப்பில் போட்டு தாளிச்சிக்கிறலாம். தாளிச்சாச்சு. இந்த உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துக்கிறணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு 2 தக்காளி பழம் அரைச்சி கொண்டாந்து வச்சுருக்கேன். அதை இந்த தண்ணியோடு சேர்த்து கரைச்சிக்கிடலாம். மசாலா பொடி சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சு. அதோட ஒரு கரண்டி மசாலா பொடி உருளைக்கிழங்கோட சேர்த்துருக்கேன். ஒரு கரண்டி மசாலா பொடியை தக்காளியோடு கரைச்சிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஊற்றிக்கிடலாம். இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.